சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம ஸ்ருதி, ரவி இவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி ரொம்பவுமே சூப்பரா சிறந்த முறையில நடந்து முடியுதுங்க. சோ இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதியோட அப்பா எப்படியாச்சும் முத்துக்கிட்ட வம்பிழுத்து சண்டைய உருவாக்கலாம் அப்படின்னு வராப்புல, நம்ம முத்து நீங்க எதுக்காக என்கிட்ட பேச வரீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆள விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கைய தூக்கி கும்பிட்டுட்டு நன்றி வணக்கம் அப்படின்ட்டு ஓடிடுறாப்ல. சோ மொக்கையாயிடுது ஸ்ருதியோட அப்பாவுக்கு, நம்ம சேட்டனுக்கு. இதுக்கப்புறம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நடந்த ஃபங்க்ஷனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற நம்ம ஸ்ருதியும் ரவியும் மீனாவை கூப்பிட்டு மீனாவுக்கு ஒரு gift பிரசன்ட் பண்றாப்ல. அந்த gift வேற ஒண்ணும் இல்ல, விலை உயர்ந்த ஒரு செல்போனை தான் வந்து பிரசன்ட் பண்றாங்களாட்டுக்கு. இதை பார்த்த உடனே நம்ம மனோஜுக்கும் ரோகிணிக்கும் பயங்கரமா வயித்து எரியுது. அதுக்கு ரோகிணி இருந்துகிட்டு அவள மாதிரி என்னால காக்காலாம் பிடிக்க முடியாது, அவ காக்கா பிடிக்கிறா, அதனால அவளுக்கு மொபைல் எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ நல்லவ மாதிரி ஒரு டிராமாவை போட்டுக்கிட்டு இருக்கா இந்த ரோகிணி. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கிறப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம மீனாவோட தங்கச்சிய காமிக்கிறாங்க. அப்ப வந்து டிராபிக் கான்ஸ்டபிள் அவங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில காமிக்கிறதுக்காக அழைச்சிக்கிட்டு வராங்க. அவங்க அம்மா ரொம்பவுமே உடம்பு சரியில்லாம ரொம்பவுமே வீக்கா இருக்காங்களாட்டுக்கு. சோ டாக்டர் கிட்ட காமிக்கும் பொழுது டாக்டர் ஒரு நாள் உங்க அம்மாவை இங்க அட்மிட் பண்ணணும், அவங்க ரொம்பவுமே வீக்கா இருக்கிறாங்க, பல்ஸ்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, நிறைய டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு டியூட்டி இருக்கு, வேற யாரும் பாத்துக்கிறதுக்கு இல்ல, என்னாலயும் இங்க இருந்து பாத்துக்க முடியாது, எப்படி நான் அட்மிட் பண்றது அப்படின்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிற நம்ம சீதா இருந்துகிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட சூழ்நிலை எனக்கு என்னன்னு புரியுது, நீங்க என்னை நம்பி உங்க அம்மாவை விட்டுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு ஃபுல்லா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால அந்த டிராபிக் கான்ஸ்டபிள், அதாவது நம்ம முத்துவோட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாப்ல இல்லையா, அந்த டிராபிக் கான்ஸ்டபிள் தாங்க. சோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல விதமா சீதாவை பத்தி என்ன தோணுது. சோ அதுக்கப்புறம் அவரும் வந்து பாத்தீங்கன்னா மீனா கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாப்ல. இது என்ன மாதிரி ட்ராக் போக போகுது அப்படின்னு தெரியல. மேபி இந்த போலீஸ்க்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி, வித்யா இவங்க எல்லாமே சிட்டிய மீட் பண்றாங்க. நம்ம ப்ரோமோவுல ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த சம்பவம் தான் நடக்குது. இந்த மாதிரி முத்து வந்து நம்ம மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிட்டியும் ரோகிணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.